Global Talk. அன்புள்ள எமது குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்குள் தற்போது மத்திய கிழக்கில் என்னெல்லாம் நடந்து வருகின்றது என்பது சம்பந்தமாக தற்போது பேசுவோம். நோன்பு காலம் என்பதால் தொடர்ச்சியாக தகவல்களை வழங்குவதில் ஒரு சிரமமான நிலை உள்ளது. எம்மால் முடியுமான வகையில் அவ்வப்போது செய்திகளை தருகின்றோம். அதேவேளை எமது வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலிலும் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். சில போது முக்கியமான அவசர தகவல்களை அவற்றில் பதிவிடுவேன். முடியுமானவர்கள் அவற்றில் இணைந்து கொள்ளுங்கள். முதலில் இன்று பரவலாக தற்போது வந்து கொண்டிருக்கும் செய்திகளை பற்றி குறிப்பிடுகின்றேன். இந்த வகையிலே டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, நாங்க ஈரானை தாக்கிவிட்டோம், போதுமான அளவு தாக்கிவிட்டோம், இனி ஈரானிடம் அணு உற்பத்தி செய்ய முடியாது, ஈரானுடைய முக்கிய தளங்கள் மீதெல்லாம் நாங்கள் குண்டுகள் பொழிந்து அழித்து விட்டோம், ஆகவே அமெரிக்கா வெற்றி வெற்றி என்று குறிப்பிட்டு மிக விரைவில் நாங்கள் போரை நிறுத்தப் போகிறோம் என்று அவர் தனது சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களில் எல்லாம் பேசி வருகிறார். ஆனால் மறுபக்கம் ஈரான் என்ன சொல்வது, போரை நாங்கள் நிறுத்தவில்லை, மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களுக்கும் அமெரிக்காவின் கப்பல்களுக்கும் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நிகழ்த்துவோம், நீங்கள் போரை நிறுத்தினால் நாங்கள் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று பெஷக்சியன் திட்டவட்டமாக இன்று ஊடகங்களுக்கு அறிவித்திருக்கின்றார். போரை நிறுத்த வேண்டும் என்றால் சில நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார். குறிப்பாக ஈரான் மீது உள்ள சகல பொருளாதார தடைகளையும் நீக்கி ஈரானின் உத்தியோகபூர்வ இறைமைக்கு இதற்கு பிறகு பங்கம் விளைவிக்க மாட்டோம் என்ற உத்தரவாதம் கிடைக்க வேண்டும். அது ஒன்று. இரண்டாவதாக சொல்லியிருந்தார், ஈரான் மீது நடத்தப்பட்ட அனைத்து தாக்குதல்களின் பாதிப்புகளுக்கு இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு காசு தர வேண்டும், மீள் கட்டுமான பணிகளுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் பணம் தர வேண்டும் என்று திட்டமாக ஈரான் ஜனாதிபதி அறிவித்துவிட்டு இந்த நிபந்தனைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் மாத்திரமே போர் நிறுத்தம் என்ற ஒன்று இதற்கு பிறகு இருக்கும், இல்லாதுவிட்டால் எங்களது இலக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று இன்று 46 அல்லது 47வது அலை தாக்குதலை ஈரான் இஸ்ரேல் நோக்கி ஏவி உள்ளது என்ற செய்தியும் மார்ச் 12ஆம் தேதியான இன்று நமக்கு கிடைக்கின்றது. கனத்த ஏவுகணை தாக்குதல் தற்போது இஸ்ரேலை நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலில் பெரும் சேதங்கள் தற்போது நிகழ்ந்ததாகவே CNN செய்திகள் வெளிவந்துள்ளது. அதேவேளை ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஒரு பலத்த தாக்குதல் செய்துள்ளது. குறிப்பாக ஈரானுடைய முக்கியமான கார்கோ விமானங்களை இலக்கு வைத்து, அதாவது ராணுவ தளபாடங்களை கொண்டு வரும் விமானங்களை நோக்கி அந்த விமானங்கள் விமானத்தளத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற நேரத்தில் அதனை இலக்கு வைத்து இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்திய காணொலிகள் CNN நியூஸ் சேனல்ல பார்க்க கிடைக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, இன்று ஊடகங்கள் அதிகமாக பேசப்பட்டு வரும் முக்கியமான 2 விஷயம் இருக்குது. அதுல ஒன்று பென் கிவிர், அதாவது இஸ்ரேலில் உள்ள முக்கியமான அமைச்சர். இவர் அதிக இனவாத கொடூர கருத்துக்களில் எல்லாம் பேசக்கூடியவர் என்று அதிகம் விமர்சிக்கப்படக்கூடிய இந்த பென் கிவிர் தற்போது ஈரானுடைய தாக்குதலின் காரணமாக மரண தருவாயில் இஸ்ரேலில் இருப்பதாக செய்திகள் பரவி கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்னும் அவை ஊர்ஜிதப்படுத்தப்படாத செய்தி. அடுத்தது, நெத்தன்யாகு இதற்கு முன்னால் கொலை செய்யப்பட்டார் என்று குறிப்பிட்டாலும் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு தோன்றி பேட்டியளித்து அந்த விஷயத்தை பொய்யாக்கினார். ஆனால் தற்போது ஈரானிய ஊடகங்கள் ஒரு எதிர்கூறலை வெளியிடுகிறது. சுமார் 6-7 நாட்களாக நெத்தன்யாகு ஊடகங்களிலோ அல்லது சர்வதேச சந்திப்புகளை நடத்தவில்லை. மேலும் அவர் இருக்கும் பகுதியை சுற்றி பலத்த ராணுவ பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர் படுகாயமடைந்திருக்கலாம் அல்லது மரணித்திருக்கலாம் என்ற ஒரு யூகமான செய்தியை ஈரான் உட்பட பல ஊடகங்கள் பேசி வருவதும் குறிப்பிடத்தக்கது. சொன்னது போலவே ஒரு கிழமையா அவர் ஊடகங்களுக்கு வரவில்லை. அவருடைய முன்னைய காணொலிகளை காட்டி அவர் இப்படி கருத்து வெளியிட்டிருக்கின்றார் என்று தான் ஊடகங்கள் சொல்லுதே தவிர நெத்தன்யாகு நேரடியாக பேசிய எந்த ஒரு காணொலியும் ஒரு வாரமாக வெளியாகவில்லை. நான் இதற்கு முன்னாலேயே பதிவிட்டிருந்தேன், நெத்தன்யாகுடைய அண்ணன் ஈரானால் மேலே அனுப்பப்பட்டு விட்டார். இப்போது நெத்தன்யாகு எங்கே, ஏன் இந்த அமெரிக்க ஜனாதிபதி திடீரென ஒருதலை பட்சமாக நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், யுத்தத்தை நிறுத்தப் போகிறோம் என்று அறிவிக்கின்றார்? இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பெரும் சந்தேகங்களை கிளப்பியுள்ளது. அதாவது நெத்தன்யாகுவின் உயிர் உலகத்தில் இருக்கின்றதா என்ற ஒரு சந்தேகத்தை ஊடகங்கள் எழுப்பி வருகிறது. ஆனால் அது பற்றி எந்த ஒரு விஷயமும் 100% ஊர்ஜிதமாகவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இது இவ்வாறாக இருக்கிற நேரத்தில் தற்போது ஈரானோடு ஹெஸ்புல்லாக்கள் ஒன்றிணைந்து இஸ்ரேல் மீது நேற்று பலத்த தாக்குதல்களை செய்துள்ளார்கள். குறிப்பாக டெல் அவீவ் மீது ஹெஸ்புல்லாக்கள் பலத்த தாக்குதல் செய்தது இஸ்ரேலுக்கே அதிர்ச்சிக்குள்ளாகிவிட்டது. ஹெஸ்புல்லாக்களுடைய கிடங்குகள், ஆயுதங்கள் எல்லாம் அழித்து விட்டோம் என்று இவ்வளவு நாளும் இஸ்ரேல் தம்பட்டம் அடித்திருந்தது. ஆனால் நேற்று ஒரு பக்கம் ஹெஸ்புல்லாக்களும் மறுபக்கம் ஈரானும் டெல் அவீவின் குறித்த இடங்களை பதம் பார்த்து விட்டார்கள் சகோதரர்களே. அவற்றின் சில காட்சிகள் மாத்திரம்தான் வெளியாகுது.
அந்த அளவு தான் அவமானப்பட்ட விஷயத்தை வெளியே காட்டாமல் விழுந்தாலும் மீசையில் மண்படவில்லை என்று முயல்கின்றார்கள். ஆனால் சோற்றில் பூசணியை மறைக்க முடியுமா? இது இவ்வாறு இருக்கும் போது சகோதரே, தற்போது அரபிய ஊடகம், அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த அல் ஜசீரா மற்றும் சில முக்கியமான பிரபல ஊடகங்கள் எல்லாம் எல்லா செய்திகளையும் வெளிப்படையாக வழங்க மாட்டார்கள். அவர்கள் நீண்ட ஆய்வுகளுக்கு பின்னர் அதை உறுதிப்படுத்தி இனி தாங்கள் இருக்கும் நாட்டினுடைய அனுமதி மற்றும் சிக்கல்கள் இல்லாத நிலையில் உள்ள செய்திகளை மாத்திரம்தான் வெளியிடுவார்கள். ஆனால் சில அரபிய ஊடகங்கள் ஈரானுடைய நேரடி களத்தில் தொடர்பு பட்டு அங்கிருந்து சில செய்திகளை எடுத்து வெளியிடுகின்றார்கள். இந்த வகையிலே மொரோக்கோ ஒரு செய்தித்தளத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்தி. மொரோக்கோ என்பது ஆப்பிரிக்காவில் உள்ள இஸ்லாமிய நாடு. இந்த நாட்டுடைய ஒரு செய்தித்தளம். அந்த செய்தியில் வெளியான முக்கியமான தகவல்களை மாத்திரம் குறிப்பிடுகின்றேன். இந்த இஸ்ரேலுடைய ஒரு பிளாக் வாட்டர்ஸ், அதாவது ரகசிய பிரிவு, உளவு பிரிவு ஈரானுடைய கையில் லாவகமாக மாட்டிவிட்டார்கள் என்ற ஒரு செய்தியை இந்த செய்தித்தளம் வெளியிட்டுள்ளது. அது எங்க நடந்ததுன்னு சொன்னா, ஹோர்முஸ் நீரிணையில் மிக ரகசியமான முறையில் துணிச்சலாக பயணம் செய்ய முனைந்த ஒரு இஸ்ரேலிய கப்பலை திடீரென IRGC பாய்ந்து அந்த கப்பலை கைப்பற்றி விட்டதாக செய்திகள் கிடைக்கின்றது. அந்த கப்பலை கைப்பற்றுவதற்கு மிக தாழ்வான உயரத்தில் பறந்து வந்த ஈரானுடைய ஹெலிகாப்டரில் இருந்து குதித்த ஈரானிய ராணுவம் இஸ்ரேலுடைய உளவு கப்பலை கைப்பற்றியுள்ளதாக செய்திகள் கிடைக்கின்றது. அந்த கப்பலை கைப்பற்றுவதற்கு முன்னால் அந்த கப்பலுக்கு செய்தி அனுப்பப்பட்டு அதன் பின்னரே ஹெலிகாப்டர் மூலமாக தாழ பறந்து IRGC படையினர் அந்த பாராசூட் மூலம் அந்த கப்பலில் இறங்கி இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது. அதற்கான சில படங்கள், காணொலிகளை, செயற்கை நுண்ணறிவு காணொலிகளும் மற்றும் சில யதார்த்தமான காணொலிகளையும் இணைத்து இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவலின்படி கப்பல் இருந்த முழு குழுவினரும், அதாவது இஸ்ரேலுடைய முழு ராணுவத்தினரும், உளவு ராணுவத்தினரும் எந்தவித எதிர்ப்பும் நடத்தாமல் முழுமையாக ஈரானின் IRGCயிடம் சரணடைந்துள்ளதாகவும் பின்னர் அவர்களை ஈரானின் நிலப்பரப்புக்குள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த வகையிலே கைது செய்யப்பட்டவர்கள் தற்போது தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். இவ்வகையில் விசாரணையின் போது இந்த இஸ்ரேலிய உளவு பிரிவினர் IRGCக்கு போதிய அளவு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டதாக இந்த செய்திகள் தெரிவிக்கிறது. பொதுவாக உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே, இஸ்ரேலிய ராணுவத்திடம் யாராவது ஹமாஸோ அல்லது ஹெஸ்புல்லாக்களோ மாட்டிவிட்டால் அவர்களை சிறைச்சாலையில் வைத்து என்ன செய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த இஸ்ரேலிய படை எங்கேயாவது ஈரானிடமோ அல்லது ஹமாஸிடமோ அல்லது ஹெஸ்புல்லாக்களிடமோ மாட்டிக்கொண்டால் தனது அனைத்து விஷயங்களையும் சொல்லி இப்படியாவது அடைக்கலம் தேடி பாதுகாப்பாக இருக்கத்தான் முயற்சி செய்வார்கள். காரணம், அந்த அளவு மரண பயம். அதாவது இறைவனே தெளிவாக குறிப்பிடுகிறான், அவர்கள் உண்மையானவர்களாக இருந்தால் மரணித்து காட்ட சொல்லுங்கள், மரணிக்க மாட்டார்கள், மரணத்தின் மீது அதிக பயம் உள்ளவர்கள். காரணம், அவர்கள் உண்மையானவர்கள் கிடையாது என்பது போல இறைவன் எதிரிகளை பார்த்து சொல்கின்றான். இந்த வகையிலே இஸ்லாமிய போராளிகள் எத்தனையோ பேர் கைது செய்யப்பட்டு இன்று சொல்ல முடியாத சித்திரவதைகளுக்கெல்லாம் உள்ளாகி ஷஹீதான சம்பவங்களை நாங்கள் காசா தொடக்கம் லெபனான், ஈரானில் இருந்தெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நிலைமையை எந்த ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரனும் விரும்புவதில்லை என்பதுதான் உண்மை. அந்த அளவு மரணாச்சம். இவர் இருக்கும் போது மாட்டிக்கொண்ட இந்த இருந்த தளபதியான டேவிட் பென் ஷஹார், எதற்கு இந்த ஹோர்மோஸ் நீர்நிலைக்கு அருகில் வந்தோம், இலக்கு என்ன, எங்களுடைய நோக்கம் என்ன, எல்லா உண்மையும் அடி உதைக்கிறதுக்கு முன்னுக்கே ஈரான் ராணுவம் சொன்ன செய்திகள் தற்போது வெளியாகியுள்ளது. ஒரு தற்போது நேர்காணல் போல சமூக வலைத்தளங்களிலும் சில ஊடகங்களிலும் வெளியாக்கப்பட்டது. அதிலே இந்த இஸ்ரேலிய அந்த கப்பல் இருந்த டேவிட் பென் ஷஹார் என்ன வாக்குமூலம் வழங்கி இருக்கின்றால், நாங்கள் இந்த ஹோர்மோஸ் நீர்நிலைக்கு அருகே வந்தது ஒரு சாதாரண பயணம் அல்ல, இது ரகசிய ராணுவ உளவு நடவடிக்கைக்காகவே ரகசியமாக ஊடுருவ முனைந்தோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வகையில் எங்களுடைய பணியின் நோக்கம் ஈரான் கடலில் காணப்படும் கடல் மைன்களை, ஷீ மைன் போன்றவற்றை கண்டுபிடிப்பதற்காக நவீன தகவல் சேகரிக்கும் கருவிகளோடு நாங்கள் இங்கே நுழைந்தோம் என்று இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வகையில் சகோதரர்களே, இந்த கடல்ல இருக்கிற இன்றைய தொழில்நுட்பங்களை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். இந்த வகையில் இந்த ஷீ மைனை தேடி வந்து சொல்றாங்களே, அந்த ஷீ மைன் சொன்னா என்னண்டா, கடல் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற வெடிகுண்டுகள் சொல்லலாம். இது ஏன் வைக்கிறாங்கன்றா, போர்க்காலங்கள்ல எதிரிகளுடைய கப்பல்கள் ஒரு கடல் பகுதியில் செல்லாமல் தடுக்க மற்றும் துறைமுகங்களை பாதுகாக்க, போர்க்காலங்களில் கடல் பாதைகளை முடக்குவதற்காக இந்த சீமைகள், அதாவது கடல் வெடிகுண்டுகள் கடலில் மறைத்து வைக்கப்படுகிறது. இதனை ஈரான் தங்களோட நாட்டை சுத்தி கடல் பகுதியில் அதிகமாக வைத்திருக்கிறாங்க. காரணம், எதிரிகள் அதாவது அமெரிக்க இஸ்ரேலிய படைகள் நாட்டுக்குள் கடல் மார்க்கமாக ஊடுருவாமல் இருப்பதற்காக இந்த சீமைன்களை ஈரான் கடல்ல ஆக்டிவ்ல வைத்துக் கொண்டிருக்கிறது.
சொல்லியிருக்கிறாங்க. எனவே இது சம்பந்தமான தகவல்களை சேகரிப்பதற்காகத்தான் இந்த இஸ்ரேலிய கூட்டம் ஹோர்மூசுக்கு அருகாமையில் நீண்ட தூரம் இருந்து கொண்டு நவீன சோனார் கருவிகளை பயன்படுத்தி தகவல் சேகரிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கும் போதுதான் கச்சிதமாக இந்த ஈரானிய ராணுவங்களை கைது செய்துள்ளார்கள். சோனார் என்று சொன்னா, அதாவது உங்களுக்கு தெரியும், வானத்திலையும் நிலத்திலையும் தூரத்தில் வருகின்ற விமானம் அல்லது காற்றின் அழுத்தம் அல்லது தூர இருக்கின்ற எந்த ஒரு பொருளையும் நாம் இருக்குதா இல்லையா வந்து கொண்டிருக்கிறதா கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடியோ அலைகளை, அதாவது மின்காந்த அலைகளை பயன்படுத்துவோம், ரேடியோ வேவ்ஸ் போல. கடலுக்குள்ள உள்ள ஆழம் அல்லது கடலுக்குள் காணப்படக்கூடிய மீன் கூட்டங்கள் அல்லது கப்பல்களை நோக்கி எதிர்த்து வரும் ஏவுகணைகளை அல்லது கடலுக்கு உள்ளால வருகின்ற ஏவுகணைகளை கண்டுபிடிப்பதற்கு தான் இந்த சோனார் என்ற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவார்கள். அதாவது வானத்திலும் நிலத்திலும் ரேடார், கடலுக்குள் வர விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு சோனார். அதேவேளை இந்த கடல்ல இருக்கிற வெடிகுண்டுகளுக்கு சொல்றது சி மைன்கள் சொல்லுவோம். இந்த வகையில் இந்த கடல்ல இருக்கிற வெடிகுண்டான சி மைன்கள் கப்பல் நேரடியாக மோதும் போது அது வெடிக்கும். சில போது கடல் வருகின்ற இந்த கப்பல்ட காந்த புலத்தை பயன்படுத்தி வெடிக்கக்கூடியதும் உள்ளது. அதுபோல கடல்ல வருகின்ற அந்த கப்பல்ட என்ஜின் சத்தத்தில், எந்திரத்தின் சத்தத்தில் உணர்ந்து அது வெடிக்கக்கூடிய சி மைன்களும் உள்ளது. அதுபோல கடல்ல வருகின்ற கப்பல்ட பிரஷர், நீர்ல வருகின்ற பிரஷரை பயன்படுத்தி வெடிக்கக்கூடிய சி மைன்கள், அதாவது கடல் வெடிகுண்டுகளும் காணப்படுகிறது. இப்படி பல்வேறு வகையில் காணப்படுவது சி மைன். இந்த வகையில் இது பற்றிய முழு தரவுகளை சேகரித்துக் கொள்வதற்காகத்தான் குறிப்பிட்ட அளவு தூரம், அதாவது ஹோர்மோசுக்கு உள்ளே நுழையாமல் கிட்டத்தட்ட ஹோர்மோசுக்கு கிட்ட மிக ரகசியமாக இஸ்ரேலிய அதிபயிற்றப்பட்ட உளவு பிரிவு வந்த நேரத்தில் ஈரானுக்கிட்ட மாட்டிக்கொண்ட செய்தி முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. இந்த வகையில் வந்த தளபதி மேலும் பல தகவல்களை சொல்லியிருக்கிறார். அதாவது இது சம்பந்தமான தகவல்களை சேகரித்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்த கட்டுப்பாட்டு மையங்களுக்கு தகவல் அனுப்புவது எங்களது வேலைகளாகும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதோடு அவர் நிறுத்திக் கொள்ளையில மேலும் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதாவது இது ஒரு பெரிய ராணுவ திட்டம் என்று ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். இந்த தகவல்கள் எல்லாம் தாங்கள் பெற்றுக்கொண்டு சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் ராணுவ வலயத்தை உருவாக்குதல், சந்தர்ப்பம் வரும்போது ஈரானுடைய நிலத்தினுள் நுழைதல் போன்றன திட்டத்துடைய நோக்கம் என்று மாப்பிள விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டார். மேலும் நம்ம நானாமார்கள் சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். அதாவது சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் குவைத் போன்ற நாடுகளுடைய ராணுவ தளங்களை பயன்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது என்று கூறிவிட்டு இந்த ஆபரேஷன்ல பயன்படுத்தப்பட உள்ள லிஸ்டுகளையும் வெளியாக்கியுள்ளார். இந்த வகையிலே சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளம், அடுத்தது UAE உடைய அல் தஹ்ப்ரா என்கிற விமானப்படை தளம், அடுத்தது குவைத்தில் உள்ள அலி அல் சலாம் விமானப்படை தளமும் அரிஃப் ஜான் என்கிற ராணுவ முகாமும் இதற்காக பயன்படுத்தப்பட உள்ளது என்று குறிப்பிட்டுவிட்டு இதற்காக சுமார் 10,000க்கு மேற்பட்ட அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் கூட்டணி படைகள் தற்காலிகமாக அமைக்கப்படுவதற்கு ஆலோசிக்கப்பட்டுள்ளது என்ற தகவலையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்தது இஸ்ரேல் ராணுவத்தோட நிலைமை எப்படி இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க என்று சொல்லும் போது சொல்லியிருக்கின்றார். கால ஈரான் தாக்குதலால் இஸ்ரேலுக்குள், அதாவது இஸ்ரேல் ராணுவத்திற்குள் பல சிக்கல்கள் ஏற்பட்டுவிட்டது. ராணுவ தளங்கள் சேதமடைந்து விட்டது. ராணுவ தளங்களின் வசதிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. அயன்டோமுக்காக பாவிக்கப்படும் ஏவுகணைகள் தற்போது குறைந்து வருகிறது. இதனால் தொடர்ந்து தடுப்பு நடவடிக்கைக்காக டேவிட் சிலிங் போன்ற பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்று அவர் தகவல் வழங்கியுள்ளார். மேலும் பெஞ்சமின் நெத்தனியாகு எங்கே இருக்கிறாரா என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது இஸ்ரேல் உளவு தளபதி கூறியதாவது, நெத்தனியாகு பாதுகாப்பு காரணங்களால் சில நேரங்களில் பாதுகாப்பு தங்குமிடங்களில் அவர் தங்கியிருக்கின்றார் என்ற செய்திதான் தனக்கு தெரியும் என்று குறிப்பிட்டு எப்போதுமே ஒரு பெரிய அளவிலான, அதாவது பூதாகரமான தாக்குதல் நடக்குமோ என்ற ஒரு அச்சத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றார் என்றும் இவர் தகவல் வழங்கினார். சரி சகோதரர்களே, இதுதான் இவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு, அதாவது ஊடகங்கள் மாதிரி, அதாவது நேர்காணல் மாதிரி இவரிடம் பேட்டி எடுக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களாக இவற்றை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் பல தகவல்கள் இருக்கலாம், அது என்னுடைய புலனாய்வு பிரிவினால் அவற்றை வெளியிடப்பட்டிருக்காது. எனவே கிடைக்கப்பெற்ற தகவலைத்தான் நான் உங்களுக்கு எத்தி வைத்திருக்கின்றேன். சரி சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.